வாகனங்கள் பிரேக் பிடித்தவுடன் நிற்கிறது. அது எவ்வாறு வேலை செய்கிறது மற்றும் அது எத்தனை வகையாக உள்ளது என்பதை பார்ப்போம். ஓடிக்கொண்டிருக்கும் சக்கரத்தின் வேகத்தை உராய்வு அதாவது ஃப்ரிக்ஷன் மூலமாக வெப்ப ஆற்றலாக மாற்றித்தான் நாம் வண்டியை நிறுத்துகிறோம். இதை செய்வதற்கு இரண்டு முக்கிய முறைகள் உள்ளன. முதலாவது டிஸ்க் பிரேக். இதை சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு மின்விசிறி ஓடிக்கொண்டிருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அதன் இறக்கையை பிடித்து நிறுத்துவது ஆபத்து. ஆனால் அதன் மையப்பகுதியில் ஒரு தட்டு அதாவது டிஸ்க் சுற்றி கொண்டிருந்தால் அதை நம் கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலால் இரண்டு பக்கமும் அழுத்தி பிடித்தால் என்ன ஆகும்? அது உடனே நின்றுவிடும் அல்லவா? இதே தத்துவம்தான் டிஸ்க் பிரேக். சக்கரத்தோடு சேர்ந்து ஒரு இரும்பு தட்டு அதாவது ரோட்டர் வெளியே தெரியும்படி சுற்றி கொண்டே இருக்கும். நாம் பிரேக் லிவரை அழுத்தியவுடன் ஹைட்ராலிக் ஆயில் பிரஷர் மூலம் அந்த தட்டின் மீது அமர்ந்திருக்கும் கேலிப்பர் என்ற கருவிக்குள் இருக்கும் பிஸ்டன்கள் நகர்ந்து பிரேக் பேட்களை தள்ளி அந்த சுற்றும் தட்டை இரண்டு பக்கத்திலிருந்தும் ஒரு இடுக்கியைப் போல நச்சென்று கவ்வி பிடிக்கும். இப்படி அழுத்தி பிடிக்கும்போது வண்டி சடார் என நிற்கும். முக்கியமாக இந்த தட்டு திறந்த வெளியில் இருப்பதால் பிரேக் பிடிக்கும்போது உருவாகும் பயங்கரமான வெப்பம் காற்றிலேயே ஆறிவிடும். அதனால் எவ்வளவு வேகமாக போனாலும் பிரேக் துல்லியமாக வேலை செய்யும். இரண்டாவதாக ட்ரம் பிரேக். இது கொஞ்சம் பழைய முறை, ஆனால் வித்தியாசமானது. இதை புரிந்து கொள்ள சக்கரத்தின் நடுவில் ஒரு இரும்பு கிண்ணம் இருப்பதாகவும் அது சக்கரத்தோடு சேர்ந்து சுற்றுவதாகவும் கற்பனை செய்யுங்கள். ஆனால் பிரேக் பிடிக்கும் பாகங்கள் எதுவும் வெளியே தெரியாது. எல்லாமே அந்த கிண்ணத்திற்கு உள்ளே இருக்கும். நாம் பிரேக் பெடலை மிதிக்கும்போது ஒரு கம்பி இழுக்கப்பட்டு அந்த கிண்ணத்திற்கு உள்ளே இருக்கும் இரண்டு பிரேக் ஷூக்கள் வெளிப்புறமாக விரியும், அதாவது எக்ஸ்பேண்ட். அப்படி விரியும்போது அவை சுற்றி கொண்டிருக்கும் கிண்ணத்தின் உட்புற சுவரில் போய் பலமாக உரசி அதை சுற்றவிடாமல் தடுத்து நிறுத்தும். இது ஒரு மூடிய அமைப்பு என்பதால் மழை நீர் உள்ளே போகாது என்பது ஒரு நன்மை. ஆனால் அதே மூடிய அமைப்பால் ஒரு பிரச்சனையும் உண்டு. பிரேக் பிடிக்கும்போது உள்ளே உருவாகும் வெப்பம் வெளியேற முடியாமல் உள்ளேயே தங்கிவிடும். வெப்பம் அதிகமானால் பிரேக் பிடிக்கும் திறன் குறைந்துவிடும். சுருக்கமாக சொன்னால், வேகமாக சுற்றும் ஒரு தட்டை வெளியிலிருந்து கவ்வி பிடித்து வெப்பத்தை உடனே வெளியேற்றி வண்டியை துல்லியமாக நிறுத்துவது டிஸ்க் பிரேக். வேகமாக சுற்றும் ஒரு கிண்ணத்திற்குள் உள்ளிருந்து விரிந்து உரசி நிதானமாக வண்டியை நிறுத்துவது ட்ரம் பிரேக். வேகம் மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் இடத்திற்கு டிஸ்க் பிரேக்கும், குறைவான வேகம் மற்றும் பராமரிப்பு செலவு குறைவு தேவைப்படும் இடத்திற்கு ட்ரம் பிரேக்கும் பயன்படுத்தப்படுகிறது.